ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மைக்ரோ டாஸ்கில் நம்ம கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் உங்களுடைய போர்ட்டல் பேஜில் லாகின் பண்ணதுமே நமக்கு ஒரு நிமிஷம் அந்த வீடியோ வரும். அது ஃபுல்லாமே ஸ்கிப். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒர்க் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிக்கோங்க, க்ரோமை அப்டேட் பண்ணிக்கோங்க, ஃபோன் ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் எல்லா மெசேஜஸ் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கிளியராக படித்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போகும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் போங்க, இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் குரூப்பில் இருக்கிறவங்க தான் ஏற்கனவே பைமோட் ஷாப்பிங் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அவங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூவாக ஒர்க் பண்ணுங்கள். மைக்ரோ டாஸ்க் கண்டிப்பாக அவங்க மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் தான் இன்ஸ்டால் பண்ணே தவிர ரெஃபரல் லிங்க் மூலியமாகவோ வேறு எது மூலியமாகவோ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே இன்ஸ்டால் வந்திருக்கு, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் நீங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே அளவு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மைக்ரோ டாஸ்கில் பண்ணியிருப்போம். அமேசான் வெப்சைட்டில் போய் ப்ராடக்ட் இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். கண்டிப்பாக மேலே 3 டாட் இருக்குது, இதை டச் பண்ணுங்கள். லாகின் ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ரெஜிஸ்டர் டச் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது. ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எஸ்பிஓக்கு கொடுத்த மொபைல் நம்பர் கொடுங்க. இல்லை அந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு என்கிட்ட, அந்த மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா இப்போ என்ன நம்பர் கரண்ட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஓடிபி வரும். ஓகேங்களா? கரெக்டான நம்பரை இந்த இடத்துல கொடுங்க. நம்பர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல போட்டுருங்க. கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமெயில் கொடுங்க. எஸ்பிஓக்கு கொடுத்த இமெயில் தான் கொடுக்கணுன்னு இல்லை, நீங்கள் என்ன ஜிமெயில் வேணாலும் கொடுக்கலாம். கரெக்டாக இது எல்லாமே என்னென்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஜிமெயில் ஐடி, உங்கள் நேமு, உங்கள் நம்பர், ஃபோன் நம்பர் 3மே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏதாவது ப்ராடக்ட், அதாவது என்ன ப்ராடக்ட் வேணாலும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணும்போது, இப்போ இந்த வீக் பண்ணுறோம், அடுத்து 7வது நாள் முடிஞ்சு 8வது நாள் ஒர்க் பண்ணும்போது அதே ப்ராடக்ட் இல்லாமல் வேறு ப்ராடக்டை மாற்றி சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்டை சூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் நம்மளுடைய கேலரியில் ஷோ ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போங்க. போயிட்டு தயவுசெய்து யாரும் திருச்செந்தூருக்கு வராதீங்க. நேற்று நைட் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இந்த போஸ்ட்டை போடுங்க.
இப்போ இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டோம். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மளுடைய போர்ட்டல் பேஜில் மெயினான முக்கியமான விஷயம் நம்ம அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் அதை வந்து கண்டிப்பாக காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேஷ்டேக் மட்டும் இருந்துச்சு, இப்போ 3 ஹேஷ்டேக்கு அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பைமோட் அண்ட் பைமோட் ஷாப்பிங், இந்த இது 3 இது கரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த மெசேஜை மற்ற மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களான்னு தெரியல. ஷேர் ஆயிடுச்சு பாருங்கள், ஷேர் ஆயிடுச்சுங்களா? கண்டிப்பாக இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல காப்பி, இந்த காப்பி லிங்க் இருக்குங்களா, இந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். கரெக்டாக காப்பி லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய போர்ட்டல் பேஜுக்கு வாங்க. உங்களுடைய போர்ட்டல் பேஜில் டைட்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அமேசான் கொடுத்துருப்பீங்க. இப்போ எப்படி கொடுக்கணுன்னா பைமோட் இ ஷாப்பிங்கிறத இந்த டைட்டிலில் கொடுக்கணும். கண்டிப்பாக பாருங்கள், கரெக்டாக டைட்டிலில் வந்து நீங்கள் பைமோட் இ ஷாப்பிங் கொடுக்கணும். அதே மாதிரி சூஸ் டைப் டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபேஸ்புக்குன்னு கரெக்டாக கொடுக்கணும். அது எதுவும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. கொடுத்துட்டு நாம் அங்கே காப்பி லிங்க், ஃபேஸ்புக்கில் லிங்க்கு காப்பி பண்ணணும், அந்த லிங்க்கை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கணும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேட்ச் வருது. காரணம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தனால அந்த மாதிரி வருது. எல்லாமே கொடுத்துட்டோம். யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே 7 டேஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். சப்போஸ் 5 டேஸ் தான் ஆகுது, 6 டேஸ் தான் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். 7 டேஸ் கழித்து 8வது நாள் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஐடிக்கு வந்து இன்னும் 8வது நாள் ஆகலை, அதனால் இந்த மாதிரி வருது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் உங்கள் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.